உங்களுக்கு ஒரு அரசு பணி வேணுமா? ஒரே வேலை ஓஹோன்னு வாழ்க்கை. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அதை தான் நான் சொல்ல போறேன். ஜஸ்ட் நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். உங்களுடைய அந்த அரசு பணி கனவை என்கிட்ட விட்டுருங்க. நான் அதை பார்த்துக்கிறேன். ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? என்னப்பா அரசு பணியோட கனவெல்லாம் என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அப்படின்னு பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு தேவையான வீடியோக்களை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து உங்களை கேட்கறது மூலமாவே படிக்க வச்சு உங்களை ஒரு அரசு பணியாளர் ஆக்கி பார்க்கறதா என்னுடைய கனவு. உங்களுடைய கனவை என்னுடைய கனவா எடுத்து செயல்படுறது தான் என்னோட ஆசை. சோ இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க வீடியோ என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? கலைச்சொற்கள் பகுதியில ஒவ்வொரு துறையா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வரலாறு பகுதியில இருக்க கலைச்சொற்கள் 6ஆம் வகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து ஷேர் பண்ணுங்க. நிறைய மக்களுக்கு இன்னும் எங்க படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற விவரங்கள் தெரியாம இருக்கு. அவங்க நான் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ நம்ம தொடர்ந்து வாங்க போவோம் வீடியோக்குள்ள. ஆதாரங்கள், அத சோர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோர்சஸ்னா என்ன? ஒரு தகவல் நமக்கு கிடைக்கணும். அது என்னவா இருக்கலாம்? ஒரு கல்வெட்டா இருக்கலாம், ஒரு நாணயமா இருக்கலாம், இல்லைன்னா இந்த உடைஞ்சு போன பானை, மண்பானையோட ஓடு, இல்லைன்னா அவங்க பயன்படுத்தின ஏதோ ஒரு பொருள், இந்த மாதிரி இருக்கக்கூடியதை வச்சுதான் நம்ம வரலாறை தெரிஞ்சுப்போம். அப்ப அதுதான் அதுக்கான ஆதாரம். ஆதாரம் அப்படிங்கிறது சோர்சஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. இது வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு கலைச்சொல். முன்னோர்கள் அப்படிங்கிறது ancestors அப்படிங்கிறாங்க. ancestors அப்படின்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள், அதாவது பழங்காலத்துல வாழ்ந்த மக்கள். அவங்கள நம்ம ancestors சொல்றோம். இப்ப நம்மளோட ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்மளோட அம்மா அப்பா அவங்க இல்லாம அதுக்கு முன்னாடி உள்ளவங்களை நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள், ancestors. ஓகேங்களா? அடுத்து வருவது தம்மா, தர்மா அப்படின்னு சொல்றாங்க. தம்மா அப்படின்னு தமிழ்லையும், தர்மா அப்படின்னு ஆங்கிலத்திலையும் சொல்றாங்க. இந்த தம்ம கொள்கை இது எப்ப இருந்துச்சுன்னா புத்தர் காலம். புத்தர் தான் இத சொன்னாங்க, இத பிராக்டிஸ் பண்ணாங்க, எல்லாருக்கும் ப்ரீச் பண்ணாங்க. ஓகேவா? இத ஃபாலோ பண்ண ஒரு அரசர் இருக்காரு. அந்த அரசரோட பேரை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? நினைவு சின்னம் அப்படிங்கறத மானுமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நினைவு சின்னம்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்னதான். ஏதோ ஒரு கல்வெட்டா இருக்கலாம், ஒரு நாணயமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு செப்பேடு, இந்த மாதிரி விஷயங்கள், தங்க காசெல்லாம் வெளியிட்டிருப்பாங்க நிறைய மன்னர்கள். அதுதான் நினைவு சின்னங்கள், மானுமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நினைவு சின்னங்கள்னா மானுமெண்ட், அவ்வளவுதான். ஓகேவா? கல்வெட்டுகள் அப்படிங்கிறத இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. கல்வெட்டு தமிழ்நாட்டுல நிறைய பகுதிகளில் கண்டெடுத்திருப்பாங்க. ஐராவதம் மகாதேவன் அவர்லாம் கூட நிறைய இதுக்காக ஒர்க் பண்ணியிருப்பாரு. கல்வெட்டுகள் அப்படிங்கிறத இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற வரலாறு கலை சொல்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கல்வெட்டுங்கிறது ரொம்ப தேவையானது. ஏன்னா எந்த காலகட்டத்துல என்ன எழுதிருக்கு அப்படிங்கிற விவரங்கள்லாம் அதுலதான் இருக்கும். நிறைய டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் நீங்க விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அங்க இதை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய கோவில்கள் அதுலயும் இது இருக்கு. ஓகேங்களா? தஞ்சை பெரிய கோயில் ஆகட்டும், வேற கங்கை கொண்ட சோழபுரம், இந்த மாதிரி கோயில்கள்ல இருக்கும். நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டூர் அடிச்சுட்டு வாங்களேன். வரலாற்று ஆசிரியர் அப்படின்னா ஹிஸ்டோரியன் அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ்டோரியன், வரலாற்று ஆசிரியர், ஹிஸ்டோரியன். வரலாறு ஆசிரியர் அப்படிங்கிறவங்க என்னன்னா அந்த வரலாறு என்ன ஏது அந்த விவரங்கள்லாம் ஆராய்ச்சி செஞ்சு திரட்டி நிறைய புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க. அவங்களதான் வரலாறு ஆசிரியர் அப்படின்னு சொல்றோம். ஹிஸ்டோரியன்னு அவங்கள இங்கிலீஷ்ல சொல்றோம். கால எந்திரம், டைம் மிஷின், இது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு பரபரப்பா போய்கிட்டு இருந்த ஒரு கான்செப்ட். டைம் மிஷின்னா என்னன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்கோமா 2025ல இருக்கோம். நம்ம அப்படியே டிராவல் பண்ணி போய் 1975ல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் 2050க்கு போய் இந்த சைடு என்ன நடக்க போகுதுங்கிறத ஃபியூச்சர்ல போயும் பாஸ்ட்ல போயும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கா, இது யாராவது போயிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது.
ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம், இன்னும் கண்டுபிடிக்கலாம். பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறாங்க, அத வந்து எவல்யூஷன் அப்படிங்கிறாங்க. பரிணாமம்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான். மனுஷனுக்கு குரங்குக்கு வந்து முன்னாடி வால் இருந்துச்சு. அதெல்லாம் போய் மனுஷன் வந்து 4 கால்ல நடந்துட்டு இருந்தவன் 2 கால்ல நடந்தான். இந்த மாதிரி வந்து ஒண்ணா வந்தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுதான் பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இரைப்பிடித்துண்ணி பிரெடட்டர். இரைப்பிடித்துண்ணினா பிரெடட்டர், அதாவது இந்த வனங்கள் காடுகள் பகுதிகள் எல்லாம் வந்துட்டு வேட்டையாடி உணவுகளை சேகரித்து சாப்பிடக்கூடியதுதான் இரைப்பிடித்துண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து பிரெடட்டர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. ஓகேங்களா? இரைப்பிடித்துண்ணினா பிரெடட்டர். காலடிச்சுவடு ஃபுட் பிரிண்ட்ஸ். காலடிச்சுவடு ஃபுட் பிரிண்ட்ஸ் நிறைய இடத்துல ஆய்வுகள் செஞ்சிருப்பாங்க. பெரிய பாறைகள் எல்லாம் இந்த காலடி தடங்கள் பதிஞ்சிருக்கு. அது வந்து அவங்களோட ஆன்செஸ்டர்ஸோட ஃபுட் பிரிண்ட்ஸ். இதெல்லாம் எப்ப வந்துச்சு அப்படிங்கிறது இந்த கார்பனேட்டிங் அந்த மெத்தட் வச்சு பார்த்து சொல்றாங்க இல்லைங்களா? கார்பன் 14 வச்சு அந்த இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி செஞ்சு சொல்லுவாங்க எந்த காலகட்டத்தை சார்ந்தது இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு. நிறைய இடங்கள்ல வந்து காலடி சுவடுகள் பதிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளா என்னன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப மழை பெஞ்சு சேரும் சகதியுமா இருக்க ஒரு பகுதியில நம்ம நடந்து போறோம்னா நம்ம காலடி தடம் வந்து பதியும் இல்லைங்களா? அதுதாங்க, வேற எதுவும் இல்லை. இதுக்கு குட் எக்ஸாம்பிளா என்ன சொல்றான்னா, இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்ப சின்ன குழந்தைங்களை வச்சு கால் பாதம் போடுவாங்க பாத்தீங்களா? அதுதாங்க, வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப காலடி சுவடுங்கிறத வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பதப்படுத்தப்பட்ட விலங்கோட தோலை வந்து ஹைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பதப்படுத்தினாங்க அப்படின்னா, ஒருவேளை வந்து பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்துல இருக்க மக்களுக்கு காட்டலாம், அவங்களுடைய யங்கர் ஜென்ரேஷனுக்கு காட்டலாம், நாங்க இந்த மாதிரிலாம் வேட்டையாடி வந்து வாழ்ந்தோம் அப்படிங்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நம்ம வந்து போட்டோஸ் அப்புறம் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சு, இதுதான்ப்பா நீ பிறந்த காலத்துல இருந்த போட்டோ வீடியோ அப்படின்லாம் வந்து யங்கர் ஜென்ரேஷனுக்கு காட்டிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி காட்டுறதுக்கு வச்சிருப்பாங்களா இருக்கலாம். பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல்னா ஹைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 1 மில்லியன் அப்படிங்கறத வந்து என்ன சொல்றாங்கன்னு வச்சுக்கீங்களேன், 10 லட்சம். 1 மில்லியன் ஈக்குவல் டு 10 லட்சம். நிறைய பேருக்கு வந்து இந்த மில்லியன் பில்லியன் இதுல வந்து நிறைய குழப்பம் இருக்கும். ஸோ இங்க நம்ம கொடுத்துட்டோம். 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். நாடோடி அப்படிங்கறது வந்து நோமேட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. நாடோடி அப்படின்னா ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க, ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்களுடைய அந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னா அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு வந்து சொந்தமான இடம் அப்படிங்கிறது எதையும் வச்சுக்க மாட்டாங்க. சொந்தமான இடம், சொந்தமான அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கால்நடைகள் வளர்த்தா அந்த கால்நடைகளையும் அவங்க கூடவே நாடோடிகளாவே கூட்டிகிட்டே போவாங்க. நாடோடி நோமேட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பண்டமாற்று முறை அப்படிங்கறது வந்து பாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. பண்டமாற்று முறைக்கு வந்து இன்னொரு பேர் நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து தமிழ் கலைச்சொல் பகுதியில நம்ம சொல்லியிருந்தோம். அது தெரிஞ்சவங்க, ஞாபகம் இருக்கவங்க கமெண்ட் பகுதியில சொல்லுங்க. பண்டமாற்று முறை இது வந்து வரலாறு ரீதியா கேட்கும்போது பாட்டர் அப்படின்னு சொல்லணும். தமிழ்ல சொல்லும் போது வேற மாதிரி சொல்லுவோம். அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. இறை அப்படிங்கிறது சொல்றாங்க பாருங்க. இறைனா பிரே. இறை அப்படின்னா பிரே. இறைனா என்னது? ஒரு மீட். அதாவது வந்து விலங்குகளை வந்து வேட்டையாடிதானே நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது ஆன்செஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய நமக்கு முன்னாடி இருந்தவங்க, அந்த காலப்பகுதியில இருந்தவங்க வந்து விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டாங்க இல்லைங்களா? அததான் வந்து பிரே. இறை அப்படின்னா பிரே அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பழங்கள் காய்கறிகள் அதெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மீட்டை மட்டும்தான் அவங்க வந்து பிரே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தொல்பொருள் ஆய்வாளர் அப்படிங்கிறவங்கள வந்து ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. தொல்பொருள் ஆய்வாளர், ஆர்கியாலஜிஸ்ட். நம்ம தமிழ்நாடு பகுதியில வந்து நிறைய தொல்பொருள் ஆராய்ச்சிகள்லாம் நடக்குது.
அதெல்லாம் யார் நடத்துறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு நடத்தும், தொல்லியல் துறை நடத்தும். சரிதான். அதை செய்யறவங்க முன்ன நின்னு செய்வாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பேரு தான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர், ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கியாலஜிஸ்ட் சம்பந்தப்பட்ட தேர்வுகளும் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகள்ல இருக்கு. ஒருவேளை யாராவது இது சம்பந்தமா வந்து படிச்சிருக்கீங்கன்னா அந்த தேர்வுகளையும் நீங்க எதிர்கொள்ளலாம். அகழ்வாராய்ச்சி செய் அப்படிங்கறது வந்து எஸ்கவேட் அப்படின்னு சொல்றாங்க. அகழ்வாராய்ச்சினாலே எஸ்கவேஷன் தான். அகழ்வாராய்ச்சி செய் அப்படிங்கறத எஸ்கவேட் அப்படின்னு சொல்றாங்க. அகழ்வாராய்ச்சின்னா என்ன? ஒரு பூமிக்குள்ள ஒரு நிலப்பகுதியில புதைஞ்சிருக்க ஏதோ ஒரு பொருளை தேடி அதை வந்து நுட்பமா ஆழ்ந்து நீங்க வந்து வேகமா வெட்டி எடுத்தீங்கன்னா வந்து அந்த பொருள் வந்து சிதைஞ்சு போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நுட்பமா அந்த அடுக்கு அடுக்கா வந்து மண்ணை வந்து ஆழ்ந்தெடுத்து அதுல உள்ள இருக்க பொருட்களை பார்ப்பாங்க. அகழ்வாராய்ச்சி செய் அப்படிங்கறத எஸ்கவேட் அப்படின்னு சொல்றாங்க மக்களே. நகரமயமாக்கல், அர்பனைசேஷன், பெரும்பாலும் வந்துட்டு நம்மளுடைய அந்த சிந்து சமவெளி நாகரிகம் எல்லாமே, நம்ம சங்க காலம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நகர நாகரிகமா இருந்திருப்பாங்க. இப்ப நகரமயமாதல் அதிகமா போச்சு, வில்லேஜ் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இது இப்ப கிடையாதுங்க, அப்பவே நகரமயமா தான் இருந்திருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். சித்திர குறுக்கெழுத்து அப்படிங்கிறத பிக்டோகிராஃப் அப்படிங்கிறாங்க. பிக்டோகிராஃப் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, அந்த ஓவியம் மூலமா எழுதுறது தான். இப்ப நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களே இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு ஓவிய முறைப்படி தான் இருக்கும். நீங்க வரைகிற மாதிரி தான் எழுதுவீங்க. அதை நீங்க இன்னொரு வாட்டி எழுதும் போது வந்து பாருங்க, உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். பிக்டோகிராஃப் அப்படின்னா சித்திர குறுக்கெழுத்து அப்படிங்கிறது. மாவுக்கல் அப்படிங்கறது வந்து ஒரு வகை கல் வகை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரு ஸ்ட்ரீடைட் அப்படின்னு சொல்றாங்க. இது முன்காலத்துல அந்த சிந்துவெளி நாகரிகம், அதுக்கப்புறமா பழங்கற்கால அந்த காலகட்ட பகுதிகளில் இருந்ததுதான் மாவுக்கல்னா ஸ்ட்ரீடைட். நூலை வந்து சுத்தி வைக்கிறதுக்கு ஒரு அச்சுக்களை பயன்படுத்தான். நூலை சுற்றி வைப்பதற்கான அச்சுக்கள், அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பிண்டல். ஸ்பிண்டல், நூலை சுற்றி வைக்கிறதுக்கு ஒரு அச்சுகள். இப்ப நம்ம வந்து நூல்கண்டெல்லாம் என்ன பண்றோம், ஒரு கனமான அட்டை மாதிரி இருக்கு, அதுல வந்து நூலை சுத்தி வைக்கிறோம் இல்லைங்களா. அப்ப வந்து ஒரு கல்லுல மேல வந்து சுத்தி வச்சாங்க, அதுக்கு பேர் வந்து ஸ்பிண்டல் அப்படின்னு. ஆங்கிலத்துல இது வந்து வரலாறு கலைச்சொல்லா சொல்றாங்க. நிலக்கல் அப்படிங்கிறாங்க, இயற்கை தார். நிலக்கல் இல்லைன்னா இயற்கை தார், அதை வந்து பிச்மன். நிலக்கல் இயற்கை தார், அதை வந்து பிச்மன் அப்படின்னு சொல்றாங்க. கைத்திறன் அப்படிங்கிற வந்து ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு சொல்றாங்க. கைத்திறன் அதாவது கைவினைஞர்கள் கைவினை பொருட்கள் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய அந்த திறனை தான் கைத்திறன் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல, அதாவது வரலாறு ரீதியா சொல்றாங்க. கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் இடம், ஷிப் யார்டு. கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் இடம் ஷிப் யார்டு அப்படின்னு சொல்றாங்க. முத்திரை அப்படிங்கறத வந்து சீல் அப்படின்னு சொல்றாங்க. முத்திரைனா சீல். கடல் வர்த்தகம், மேரிடைம் ட்ரேட். நம்மளோட முன்னோர்கள் வந்து, நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், நம்மளோட முன்னோர்கள் வந்து கடல் கடந்து போய் வாணிகம் பண்ணாங்க அப்படிங்கிறது நிறைய வீடியோக்களை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மேரிடைம் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து கடல் வணிகம். ஆங்கிலத்துல மேரிடைம் ட்ரேட், கடல் வணிகம் தமிழ்ல. வெளிநாட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாட்டவர்னா ஃபாரினர். அவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து வராங்கன்னா ஃபாரினர். இப்ப இந்தியால இருந்து நம்ம வந்து அமெரிக்கா போறோம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி போறோம்னு வச்சுக்கோங்களேன், நாம அவங்களுக்கு ஃபாரினர், அவங்களுக்கு நம்ம, அதாவது நம்ம வந்து அவங்களுக்கு ஃபாரினர், அவங்க வந்து நமக்கு ஃபாரினர். ஏன்னா வெவ்வேறு நாடை சார்ந்தவங்க. ஓகேங்களா. கலத்தல் அப்படிங்கறது வந்து என்ன சொல்றாங்கன்னா பிளெண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. கலத்தல்னா பிளெண்டிங், அதாவது கலப்படம் செய்யறாங்கல்ல, அந்த இதை தான் சொல்றாங்க. நேர்மையா இருக்கிறது அப்படி, நேர்மை அப்படிங்கிறது இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நேர்மை, இன்டெகிரிட்டி.
நியாயமான விலை, லெஜிட்டிமேட் பிரைஸ். நியாயமான விலைனா லெஜிட்டிமேட் பிரைஸ். நம்ம தமிழ்நாட்டுல நியாய விலை கடைகள்லாம் இருக்கும். ஸோ அங்க எப்படி இருக்கும்னா பிரைஸ் வந்து லெஜிட்டிமேட்டா இருக்கும். நியாயமான விலை, லெஜிட்டிமேட் பிரைஸ். பழமைத்தன்மை அப்படிங்கறத வந்து ஆன்டிகுட்டி அப்படின்னு சொல்றாங்க. பழமைத்தன்மைனா ஆன்டிகுட்டி. புனைப்பெயர், ஃபாப்ரிகே. நிறைய ஆசிரியர்களுக்கு நம்ம வந்து புனைப்பெயர்லாம் கேட்டிருப்போம். யாரும் கமெண்ட் வேற பண்ண மாட்டீங்க. தெரிஞ்சிருக்கும், ஆனா ஏன் அந்த கமெண்ட் சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிறது தெரியல. புனைப்பெயர்னா ஃபேப்ரிகே அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன்ல ஒரு தட்டி வச்சுக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நீங்க மட்டும்தான் தட்டி வச்சுக்கணுமா அப்படி கிடையாதுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் கேட்டு பயன்பெறட்டும். கல்விங்கிறது வந்து நம்ம மட்டும் வச்சுக்க கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கும். வாங்க தொடர்ந்து வீடியோல பார்ப்போம். நாணயச்சாலை அப்படிங்கறது வந்து மின்ட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சென்னை பகுதியில ஒரு மின்ட் அப்படிங்கிற இடம் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். நாணய சாலை, அதாவது நாணயம் அச்சடிக்கிற அந்த பகுதி, அந்த இடத்துக்கு மின்ட் அப்படின்னு பேரு. ஆங்கிலத்துல இது வரலாறு சார்ந்த கலைச்சொல். அகழி அப்படிங்கிறது மோட். அகழினா மோட். யானைகள் போகக்கூடிய அளவுக்கு கூட தமிழ்நாட்டுல அகழிகள் அமைச்சு மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அகழி அப்படின்னா மோட். அதாவது இது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு கெனல் மாதிரி இருக்கும். அவங்களுடைய அந்த கோட்டையை சுற்றி கெனல் மாதிரி ஒண்ணு வெட்டி வச்சிருப்பாங்க, அதுதான், வேற எதுவுமே கிடையாது. நிலையான அப்படிங்கறத வந்து இட்டர்னல் அப்படின்னு சொல்றாங்க. நிலையான அப்படின்னா இட்டர்னல். இரத்த உறவு, கிங்ஷிப். இரத்த உறவுங்கிறத வந்து கிங்ஷிப் அப்படிங்கிறாங்க. இரத்த உறவு. தந்தை வழி சமூகம். நம்ம அப்படித்தானே இருக்கோம். இப்ப முன்னொரு அந்த இவங்க இண்டஸ் வேலியில வந்துட்டு எப்படி இருந்தாங்கன்னா தாய் வழி சமூகமா இருந்தாங்க. நம்ம வந்து தந்தை வழி சமூகமா இருக்கும். இங்க நீங்க வந்து ஒரு அரசர் போனார்னா இன்னொரு அரசர் வருவாரு, அந்த மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அதுதான் வந்து சொல்றாங்க தந்தை வழி சமூகம் அப்படின்னு. பேட்ரியாக்கல், பேட்ரியாக்கல் அப்படின்னா தந்தை வழி சமூகம், பேட்ரியாக்கல். தெய்வம் அப்படிங்கிறத அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இது வந்து வரலாற்றுல தான் நீங்க வந்து தெய்வம்னா காடு, பெண் தெய்வம்னா காடஸ் அப்படின்னு சொல்லுவாங்களேன்னு நினைக்க வேண்டாம். டயட்டி, டயட்டி அப்படிங்கிறது வந்து தெய்வம். இது வரலாறு சம்பந்தப்பட்ட கலைச்சொல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தெய்வம் அப்படிங்கிறத டயட்டி அப்படின்னு சொல்றாங்க. சமகாலத்தில் அப்படின்னா கண்டெம்பரரி. அதாவது நீங்களும் நானும் இப்ப சமகாலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அததான் வந்து சொல்றாங்க சமகாலத்தில்னா கண்டெம்பரரி. உலோகவியல் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொல்றாங்கன்னா மெட்டாலஜி. உலோகவியல்னா மெட்டாலஜி. ஏன்னா நமக்கு வந்து என்ன பண்றாங்க, அப்ப முன்னாடி வந்து வெங்கலம், தங்கம், செம்பு, அதுக்கப்புறமா இரும்பு, இப்படி ஒவ்வொரு உலோகங்களா கண்டுபிடிச்சு வந்துட்டு இருந்தீங்க இல்லையா. அததான் வந்து அதுக்கு ஒரு இயல் இருக்கு, உலோகவியல். அத மெட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மூட நம்பிக்கைகள், நிறைய மூட நம்பிக்கை இருந்திருக்கும். என்னன்னு சொல்லலாம்னா இந்த சதிய வந்து ஒழிக்க பாடுபட்ட இந்தியர் யார் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு வந்து உதவியா இருந்த வெளிநாட்டவர், அதாவது ஃபாரினர், வரலாற்றுல யார் அப்படின்னு சொல்லுங்க. மூட நம்பிக்கை அப்படின்னா சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ். மூட நம்பிக்கைகள் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ். ஆசான், ஆசான்னா யாரா இருப்பாங்க, ஒரு டீச்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. அந்த ஆசான் ஏதோ ஒன்ன கத்து கொடுக்கறவங்க தான் நம்ம ஆசான்னு சொல்லுவோம். பிரிசபேட்டர், ஆசான்னா பிரிசபேட்டர், அதாவது ஏதோ ஒரு விஷயத்த ப்ரீச் பண்றவங்க, ஓகேங்களா. ஆசான் அப்படின்னா பிரிசபேட்டர். கோட்பாடு அப்படிங்கிறாங்க. கோட்பாடு, கொள்கை, கோட்பாடு இதெல்லாம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சாளர்களுடைய அந்த மேடை பேச்சுகள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அது வரலாறு ரீதியில வந்து கோட்பாடு அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாக்ட்ரின் அப்படின்னு சொல்றாங்க. கோட்பாடுனாலே டாக்ட்ரின். நல்லொழுக்கம், நல்லொழுக்கம்
வேர்ச்சுவஸ் அப்படிங்கிறாங்க. நல்லொழுக்கம்னா வேர்ச்சுவஸ், ஒண்ணுமே இல்லைங்க, வேர்ச்சுவஸ் அப்படின்னு சொல்றாங்க. நல்லொழுக்கம்னா வேர்ச்சுவஸ். புனித நூல், சேக்ரெட் புக். புனித நூல் அப்படிங்கறத சேக்ரெட் புக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேக்ரெட் புக்னா என்னது? இந்த உபநிடதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? குரு கிரந்த சாஹிப், இந்த மாதிரி பைபிள், அதுக்கப்புறம் பகவத்கீதை, இந்த மாதிரி நூல்கள்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? புனித நூல், அதுதான் வந்து சேக்ரெட் புக், புனித நூல். ஈரமான சுவரின் மீது வண்ணக்கலவைகளை கொண்டு வரையப்படும் ஓவியங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னா சின்னதா கொடுத்திருப்பாங்க பாருங்க, ஃப்ரெஸ்கோஸ். அவ்வளவுதான். இது ஒண்ணுமே இல்லைங்க, ஈரமான சுவர் இருக்கணும், அதுல வந்து வண்ணக்கலவையை கொண்டு ஒரு படம் வரைகிறது, அதுக்கு பேர் வந்து ஃப்ரெஸ்கோஸ் அப்படிங்கிறாங்க. சடலம், அதாவது இறந்து போன ஒரு உடல் அப்படிங்கிறது தானே அர்த்தம். வரலாறு ரீதியா அதுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா கோப்ஸ், கோப்ஸ் அப்படிங்கிறாங்க. வரலாறு ரீதியா சடலம்னா கோப்ஸ். துன்பம் மற்றும் பிறப்பில் இருந்து விடுதலை, நிர்வாண நிலை, அத வந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. துன்பம் மற்றும் பிறப்பில் இருந்து விடுதலை, அது என்னன்னா நிர்வாண நிலை. அது ஆங்கிலத்துல நிர்வாணானே சொல்லிடுறாங்க. நிர்வாண நிலை, நிர்வாணா. தமிழ்ல இருந்துதான் ஒருவேளை எடுத்திருப்பாங்களோ என்னமோ, நிர்வாணா அப்படின்னு ஆங்கிலத்திலையும் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, சமத்துவம் அப்படின்னு சொல்றத இகாலிட்டேரியன் அப்படின்னு சொல்றாங்க. சமத்துவம்னா இகாலிட்டேரியன். வரலாறு ரீதியில மட்டும்தான் நீங்க வந்து இந்த கலைச்சொற்களை பார்க்கணும். அவங்க வந்து தலைப்பே கொடுத்துருவாங்க, பொறுத்துக அப்படின்னா வரலாறு துறை சார்ந்த கலைச்சொல்லை பொறுத்துக அப்படின்னு தான் கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் வேண்டாம். ஒருவேளை சரியானது கண்டுபிடிங்க, தவறானது கண்டுபிடிங்க, இல்லைன்னா பொருந்தாததை கண்டுபிடிங்க அப்படின்னாலுமே அதுக்கு வந்து அந்த தலைப்பை கொடுத்துட்டு தான் கேட்பாங்க, வரலாறு துறையை சார்ந்தது அப்படின்ட்டு. அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இங்க இருக்க சில சொற்கள் வேற இதுலயும் வருது. சமத்துவங்கிறத வந்து இகாலிட்டேரியன் அப்படின்னு ஃபைனலா சொல்றாங்க. மடாலயம், மொனஸ்ட்ரி, மடாலயம் அப்படிங்கறத வந்து மொனஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஆய்வு கட்டுரை, ட்ரீட்டிஸ், ட்ரீட்டஸ். ஆய்வு கட்டுரை அப்படிங்கிற ட்ரீட்டஸ். REATISE, அவ்வளவுதான் கொடுங்க, ட்ரீட்டஸ். ஓகேங்களா? ஆய்வு கட்டுரைனா ட்ரீட்டஸ். பேரச்சமும் நடுக்கமும் யாருக்குங்க வரும்? ஒரு பெரிய அரசரை பார்த்தா, அதாவது வந்து நம்மளுடைய ராஜராஜ சோழனை பார்த்தா, ராஜேந்திர சோழனை பார்த்தா யாருக்கு நடுக்க வரும்? ஒரு சின்ன இடத்த ஆட்சி செய்துகிட்டு இருக்க அரசர்களுக்கு வரும். பேரச்சமும் நடுக்கமும் அப்படிங்கிற பேர் ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்கன்னா ஹாரர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து ஹாரர்னா வந்து பேய் இந்த மாதிரி தானே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த இதுல வரலாறு ரீதியில வந்துட்டு இந்த பேரச்சம் நடுக்கம் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் வராது. ஹாரர் அப்படிங்கிறது ஒரு பெரிய அரசருக்கு பார்த்து ஒரு சின்ன அரசர் வந்து பயப்படுறது. அந்த கலிங்க மக்கள் வந்து தமிழர்களை பார்த்து எப்படி அஞ்சி வெகுண்டு ஓடினாங்களோ அந்த இதை தான் சொல்றாங்க. கடும் முயற்சி, ஒரு கடும் முயற்சி, ஸ்ட்ரோவ். கடும் முயற்சினா ஸ்ட்ரோவ். இது என்னது? ஒரு நாட்டோடைய அந்த பகுதிகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மன்னர் என்ன பண்ணுவார்? ரொம்ப கடும் முயற்சி செய்வார். அப்படித்தானே? ரொம்ப கடுமையா முயற்சி செஞ்சு தன்னுடைய எதிரி மன்னர்கிட்ட வந்து தன்னுடைய நாட்டு நிலப்பகுதியா இருக்கட்டும், தன்னுடைய பொருளா இருக்கட்டும், வளங்களா இருக்கட்டும், தன்னுடைய மக்கள் எல்லாத்தையும் அவர் பாதுகாப்பார். அததான் கடும் முயற்சி, ஸ்ட்ரோவ் அப்படின்னு சொல்றாங்க. ராஜவம்சம் அப்படிங்கறத என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன், டைனஸ்டி. ராஜவம்சம் அப்படிங்கறத டைனஸ்டி, டெல்லி டைனஸ்டி நீங்க கேள்விப்பட்ட ஒரு பேர் தான். ராஜவம்சம் அப்படிங்கறத டைனஸ்டி.
கௌரவிப்பதற்காக கௌரவிப்பதற்காக கமமரேட் கமமரேட் கௌரவிப்பதற்காகனா கமமரேட். இதுனா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஏதோ ஒரு சாதனை பண்ணிட்டீங்க, நீங்க ஒரு அரசு அதிகாரி ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை கூப்பிட்டு வாங்க, நீங்க தான் வந்து நம்ம ஊர்லயே அரசு அதிகாரியா இருக்கீங்க, அதுவும் ஒரு குரூப் 1 ஆபீசர் ஆயிருக்கீங்க, உங்களை நாங்க வந்து கௌரவப்படுத்துறோம் அப்படின்னு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி உங்களுக்கு ஏதோ ஒரு நினைவு பரிசு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் வந்து கமமரேட் கௌரவிக்க அப்படிங்கிறாங்க. இது வந்து வரலாறு ரீதியா சொல்லக்கூடிய கலைச்சொல். அரச சின்னம். அரசு அப்படின்னாலே அதுக்கு ஒரு சின்னம் இருக்கும் இல்லைங்களா? நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சின்னம் இருக்கு, ஒரு முத்திரை இருக்கு. அது எந்த கோயிலோடது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ராயல் இன்சிக்னியா. அரச சின்னம் அப்படின்னா ராயல் இன்சிக்னியா அப்படிங்கிறாங்க. அரச சின்னம் ராயல் இன்சிக்னியா. ஏடா அடிக்கடி வந்து அந்த கேள்வி கேட்டு இந்த கேள்வி கேட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது, நான் கேட்கிற கேள்விக்கு உங்களால வந்து பதில் சொல்ல முடியுதா அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்டிங். நம்ம டெஸ்ட் பண்றது ஒரு பெரிய மேட்டர் இல்ல, உங்களுக்கு எக்ஸாம்ல டெஸ்ட் பண்றதுதான் பெரிய மேட்டர். அதனால வந்து நான் கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆதரவு பேட்ரனேஜ். ஆதரவுனா பேட்ரனேஜ். நம்மளுடைய வேலு நாச்சியார் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து யார்கிட்ட ஆதரவு தேடி போனாங்க? திண்டுக்கல் கோபால நாயக்கர்கிட்ட போனாங்களா? அதுக்கப்புறமா ஹைதர் அலிட்ட அவங்களுடைய ஆதரவு எல்லாம் கேட்டிருப்பாங்க. கரெக்டா? அதுதான் ஆதரவுனா பேட்ரனேஜ், ஆதரவு கேட்கிறது. இதுவும் வரலாறு ரீதியா தான் பார்க்கணும். வெளிக்காட்டுதல் பிளேசாண்ட். பிளேசாண்ட் வெளிக்காட்டுதல் அப்படின்னா பிளேசாண்ட் வெளிக்காட்டுதல். விடுதலை அப்படின்னா என்ன? அக்விட்டட். விடுதலைனா அக்விட்டட். அதாவது அக்விட்டட்னா விட்டுட்டு போறது. ஓகேங்களா? நம்ம வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட் தானே வந்து நம்ம பண்ணோம். எங்களை வந்து நீங்க விட்டுட்டு போங்க அப்படின்னு அந்த மூவ்மெண்ட் நம்ம பண்ணோம். விடுதலை கொடுக்கறது பேரு அக்விட்டட். அதாவது நம்ம சொன்னா நீ குவிட் பண்ணிட்டு போப்பா அப்படின்னு சொல்றோம். அவங்க போனாங்கன்னா அது அக்விட்டட், அதாவது விடுதலையா. அதுக்கு வந்து வரலாறு ரீதியா. புலவர்கள். புலவர்கள்னா நீங்க ஈஸியா வந்து போயட் தானே அப்படின்னு கேட்க கூடாது. வரலாறு ரீதியா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். பாட்ஸ். BARDS. இந்த இப்ப யூஸ் பண்ணிருக்கோமே சேட் பாட்ஸ், அதுதான் BARDS பாட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. புலவர்கள்லாம் பாட்ஸ். சேமிப்பு கிடங்கு. சேமிப்பு கிடங்குன்னா என்னதுங்க? ஏதோ பொருட்களை வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதுதான் சேமிப்பு கிடங்கு. கரெக்டா? அதுக்கு ஆங்கிலத்துல வந்து வேர் ஹவுசஸ் அப்படின்னு சொல்றாங்க. வேர் ஹவுசஸ். சேமிப்பு கிடங்கு அப்படின்னா வேர் ஹவுசஸ். சின்னதா நம்ம சொன்னோம்னா ஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம், ஸ்டோர் ரூம் இப்படிலாம் சொல்லுவோம். ஆனா ஒரு பெரிய அளவுல இருக்க ஒரு சேமிப்பு கிடங்கு. இப்ப வந்து இந்த நியாய விலை கடை பத்தி சொன்னோம் இல்லைங்களா? அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய அளவுல வந்து அந்த கிடங்குல வந்து பொருட்களை வச்சிருப்பாங்க மக்களுக்கு கொடுக்கறதுக்காக. சேமிப்பு கிடங்கு அப்படிங்கிறது வந்து வேர் ஹவுசஸ் அப்படின்னு வரலாறு ரீதியான ஒரு கலைச்சொல். சித்தரிக்கப்பட்டுள்ளது. சித்தரிக்கப்பட்டுள்ளதுன்னா என்னது? போர்ட்ரேட். சித்தரிக்கப்பட்டது உள்ளதுன்னா போர்ட்ரேட். விரட்டி அடிக்கப்பட்டது. ஒரு மன்னர் தன்னை எதிர்த்து போரிட வர இன்னொரு மன்னரை வந்து தன்னுடைய வீரம், அதுக்கப்புறமா தன்னுடைய படைபலம் இதெல்லாம் காட்டி அவங்கள வந்து ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க இல்லைங்களா? அதுதான் விரட்டி அடிக்கப்படுதல். ரிப்பல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல வரலாறு ரீதியா. விரட்டடிக்கப்பட்டது ரிப்பல்ஸ். முறியடிக்கப்பட்டது. ஒரு போர் நடக்குது, ஒரு வலிமையான மன்னன் வந்து வலிமை குன்றிய ஒரு மன்னனை போர் நிமித்தமா வந்துட்டு வெற்றி பெற்றுவார் இல்லைங்களா?
அதுதான் அந்த போரை வந்து முறியடிக்கிறது. thwarted thwarted அப்படிங்கிறாங்க. முறியடிக்கப்படனா thwarted. ஸ்பெல்லிங் சொல்லி கேட்டுங்க. THWARTED. முறியடிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு வந்து thwarted அப்படின்னு சொல்றாங்க. ஆக்கிரமிப்புகள் சமீப காலங்கள்ல வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. அங்க ஆக்கிரமிப்பு, இங்க ஆக்கிரமிப்பு. அரசு அதிகாரிகள் வந்து அதாவது நீங்க தான் போய் ஆக்கிரமிப்பை அகற்றுறீங்க அப்படின்னு. ஏன் நீங்கன்னு சொல்றேன்னா, நீங்களும் பிற்காலத்துல இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடும். அரசு பணி அப்படின்னு வந்துட்டா நம்ம வந்து அதை செய்யதான் வேணும். என்க்ரோச்மெண்ட்ஸ் என்க்ரோச்மெண்ட்ஸ் அதாவது வந்து அந்த ஆக்கிரமிப்பு இருக்கிறத வந்து நீங்க அகற்றுவீங்க இல்லைங்களா? ஆக்கிரமிப்பு அப்படின்னா என்க்ரோச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா, அந்த இன்னொரு மன்னனுடைய அந்த கோட்டையை முற்றுகையிடுவாங்க பாத்தீங்களா? தமிழ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறாங்க. என்க்ரோச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புதுப்பிக்கப்பட்டது ரெனோவேட்டட். புதுப்பிக்கப்பட்டது ரெனோவேட்டட். பழமையான கட்டிடங்கள் ஆகட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஓல்டு வெஹிக்கிள் ஆகட்டும், இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் இப்ப இருக்க டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைச்சு அதை வந்து நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா? நிறைய கோவில்கள்லாம் என்ன எதுக்கு கும்பாபிஷேகங்கிற பேர்ல ஒரு நிகழ்வு நடத்துறாங்க. அந்த கோவில் என்ன பண்ணுவாங்கன்னா புனரமைப்பு பணிகள் செஞ்சு அதுல ஏதாவது புதுசா அந்த பழமை மாறாம மாத்தி அதை வந்து புது பொலிவோட கொண்டுட்டு வருவாங்க. அதை தான் வந்து ரெனோவேட்டட் அப்படிங்கிறாங்க, புதுப்பிக்கப்பட்டது. ஒன்றி போதல் ஒரு ஏதோ ஒரு இது கூட வந்து அப்படியே நம்ம அது கூட சேர்ந்தே போறது. அசிமிலேட் ஒன்றி போதல் அப்படிங்கிறது வந்து அசிமிலேட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்ப ஒரு நாடகமோ இல்லைன்னா ஒரு கதையோ, பொன்னியின் செல்வன் இதெல்லாம் நீங்க வந்து வாசிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க, அந்த கதையோட அப்படியே ஒன்றி போய் இந்த அந்த கதாபாத்திரத்து கூடவே அப்படியே டிராவல் பண்ணி இருந்திருப்பீங்க. அதுதான் ஒன்றி போகுது. அசிமிலேட். தீவிர அப்படிங்கிறது நான் வந்து அவரோட தீவிர ஃபேன் அப்படின்லாம் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. இவரோட பேச்சு நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட பேச்சை நான் ரொம்ப தீவிரமா கேட்பேன், தீவிரமா ரசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? அந்த ஒரு வார்த்தைக்கு வரலாறு ரீதியா என்ன சொல்றாங்கன்னா ஆர்டன்ட். ஆர்டன்ட் ஆர்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. தீவிர ஆர்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அற்புதமான அப்படிங்கறத வந்து மேக்னிஃபிசன்ட். மேக்னிஃபிசன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அற்புதமான அப்படிங்கிறது வந்து மேக்னிஃபிசன்ட். ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு, கலை படைப்பு. நம்மளுடைய பல்லவர்கள் கட்டிய அந்த குடைவரை கோயில் எல்லாம் போய் பார்த்துட்டு அடாடா என்ன ஒரு அற்புதமான படைப்பு அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லைங்களா? அததான் மேக்னிஃபிசன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அற்புதமான. பொறிக்கப்பட்ட அல்லது செதுக்கிய. என்கிரேவ்டு. பொறிக்கப்பட்ட அல்லது செதுக்கிய. என்கிரேவ்டு. முகஸ்துதி. பிளாட்டட். அதாவது வந்து நம்ம முகத்துக்கு முன்னாடி நம்மளை அப்படியே பாராட்டி சீராட்டி பேசுவாங்க இல்லைங்களா? இல்லாததையும் சொல்லிலாம் பேசுவாங்க இல்லைங்களா? அததான் வந்து இங்க சொல்றாங்க முகஸ்துதி அப்படின்னா பிளாட்டட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நீங்க வந்து மயங்கிடக்கூடாது. நீங்க ஏன்னா ஒரு நல்ல அரசு அதிகாரி. சரிவு. கொலாப்ஸ். சரிவுங்கிறது கொலாப்ஸ். எத்தனையோ பேரரசர்கள் வந்து ஏதோ காரணத்தினால வந்துட்டு சரிவை சந்திச்சிருப்பாங்க, கொலாப்ஸ் ஆயிருப்பாங்க. அததான் இங்க சொல்றாங்க சரிவுனா கொலாப்ஸ். பரிதாபகரமான. பரிதாபகரமான. பேத்தட்டிக். பரிதாபகரமான அப்படிங்கிறது வந்து பேத்தட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. பின்பற்றப்பட்ட. adhere to. adhere to. பின்பற்றப்பட்டனா adhere to.
அதாவது ஏதோ ஒரு விஷயத்த வந்து பின்பற்றுறது. அசோகர் என்ன பண்ணாரு? புத்தருடைய தர்ம கொள்கையை பின்பற்றினாரா? அத்திய 2 அதுதான். பின்பற்றப்பட்ட அத்திய 2. மேய்ச்சல் நிலம் அப்படிங்கறது வந்து என்ன சொல்றாங்கன்னா பாஸ்டரல் லேண்ட். மேய்ச்சல் நிலம் அப்படிங்கறது வந்து பாஸ்டரல் லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மேய்ச்சல் நிலம்னா பாஸ்டரல் லேண்ட். நம்ம தமிழ்நாட்டுல மேய்ச்சல் நிலங்கள்லாம் வந்து நிறைய இருக்கும். நீங்க வந்து ஒருவேளை நீங்க கிராம பகுதிகளில் இருந்தா நீங்களும் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து மேய்ச்சிட்டு இருந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அது ஒன்றும் தவறானது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபார்மிங் பண்றதுக்கெல்லாம் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட் ஃபீட் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கான ஒரு லேண்டு தான் வந்து பாஸ்டரல் லேண்ட் அப்படிம்பாங்க. பாஸ்டரல் லேண்ட். இத வந்துட்டு நம்ம குப்தர்கள் அந்த காலத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுங்களேன். மேய்ச்சல் நிலங்களை பாஸ்டரல் லேண்ட்னா குப்தர்கள் காலத்துல என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளும் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். நீங்க வந்து அதை சொல்லுங்க. சித்தரிக்கப்பட்டுள்ளது. திரும்பவும் வந்து போர்ட்ரேட் வந்திருக்கு. சித்தரிக்கப்பட்டுள்ளதுன்னா போர்ட்ரேட். ஏதோ ஒரு படம் ஏதோ ஒரு காட்சி ஒரு இதுல வந்து வரைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல வந்து பாறை குகை சுவர் ஓவியங்கள்ல தானே வரைஞ்சாங்க. அதை தான் சொல்றாங்க. சித்தரிக்கப்பட்டதுன்னா போர்ட்ரேட். பாழடைந்த அந்த காலகட்டத்துல கட்டப்பட்ட கோட்டைகளாகட்டும் கோவில்களாகட்டும் சிலது வந்து காலப்போக்குல வந்துட்டு பாழடைஞ்சு போயிருக்கும். அது ஆங்கிலத்துல அதாவது வரலாறு ரீதியா டெசலேட்டட். பாழடைந்த அப்படிங்கிற டெசலேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பாழடைந்தனா டெசலேட்டட். சிற்றரசர்கள். இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு என்னதான் மகாராஜாக்கள் அதாவது பேரரசர்கள் இருந்தாலும் குறுநில மன்னர்களாக இருந்த சிற்றரசர்களும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தானே இருந்தாங்க. நீங்க வந்து மூவேந்தர்கள் காலத்துல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பல்லவர் காலத்துல வந்து சோழர்கள் சிற்றரசர்களா இருந்தாங்களா? அந்த மாதிரி தான் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுதான் சொல்றாங்க. சிற்றரசர்கள் தான் ஃபியூடேட்டரிஸ். சிற்றரசர்கள்னா ஃபியூடேட்டரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. தூதுவர் அப்படின்னு சொல்றது வந்து அம்பாசிடர். தூதுவர்னா அம்பாசிடர். நம்ம இந்தியாவுடைய தூதுவர்கள் நிறைய நாடுகள்ல இருப்பாங்க. ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப வயதானவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆபீசர் அப்படின்னா அவங்கள ஹை கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இளம் வயது அதிகாரிகளா இருக்கிறாங்க அதாவது உங்களை போல என்ன போல அப்படின்னா அவங்கள வந்து அம்பாசிடர்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு வேலையில சேர்ந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். நமக்கு வந்து பெரிய அளவுக்கு அந்த பணி அனுபவம் இருக்காது. வயசுலயும் நம்ம வந்து இளமையானவங்களா இருக்கனால அம்பாசிடரா நியமிப்பாங்க மத்திய அரசு. தூதுவர் அப்படிங்கிறது வந்து அம்பாசிடர் அப்படின்னு வரலாறு ரீதியா சொல்றாங்க. கருங்கல் அப்படிங்கறது வந்து கிரானைட் அப்படின்னு சொல்றாங்க. கருங்கல் கற்றளி கோவில்கள்லாம் கட்டியிருப்பாங்க இல்லைங்களா? கருங்கலை வச்சுதான் அதை தான் வந்து கிரானைட் அப்படின்னு சொல்றாங்க. கருங்கல்னா கிரானைட். சூறையாடிய நிறைய மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க? ஷெர்ஷா சூரி ஆகட்டும் இதர மன்னர்கள்லாம் என்ன பண்ணாங்க? வந்து சூறையாடிட்டு போனாங்க. முகமது கஜினி என்ன பண்ணாரு? இங்க வந்து வளங்கள்லாம் சூறையாடிட்டு தான் போனாரு. பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க? இங்க இருக்க வளங்களை வந்து அவங்க நாட்டுக்கு கொண்டுட்டு போனாங்க. அங்க இருந்த பொருள் அதாவது முடிவுற்ற பொருட்களை கொண்டாந்து இங்க தள்ளினாங்க. இந்த மாதிரி பண்ணாங்க இல்லைங்களா? இங்க இருக்க வளங்களை அவங்க கொண்டுட்டு போனாங்க. அதுதான் சூறையாடுதல்னு சொல்றாங்க. ரேவேஜ்டு அத வந்து வரலாறு ரீதியா வந்து சூறையாடியா அப்படின்னா ரேவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. சூறையாடியா அப்படிங்கறது வந்து ரேவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. வழித்தோன்றல்கள் அப்படின்னு சொல்றாங்க. டிசெண்டன்ஸ். வழித்தோன்றல்கள்னா டிசெண்டன்ஸ். முன்னோர்கள்னா ஆன்செஸ்டர்ஸ் பார்த்தோமா? நமக்கு பின்னாடி வரவங்கன்னா வழித்தோன்றல்கள் தானே. டிசெண்டன்ஸ் அவங்களுக்கு நேம் வந்து டிசெண்டன்ஸ். சாய்ந்திருக்கக்கூடிய சாஞ்சி ஸ்தூபி இல்லைன்னா வந்து நம்ம பூமி வந்து சாஞ்சு தானே இருக்கும் 23.5 டிகிரியில அதை சொல்றாங்க. அதை எடுத்துக்கலாம். ரிக்ளைனிங் சாய்ந்திருக்கக்கூடியனா ரிக்ளைனிங் அப்படின்னு சொல்றாங்க. சாய்ந்திருக்கக்கூடிய ரிக்ளைனிங்.
ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம வந்து 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய வரலாறு பகுதியில கலைச்சொற்கள், அதாவது தமிழ்ல நமக்கு வந்து ஒரு சொல் இருக்கும், அந்த சொல்லே வந்து ஆங்கிலத்துல, அதாவது வரலாறு ரீதியா எப்படியெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு 6வது பகுதியில இருக்க ஒவ்வொன்றையும் தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உங்களுடைய மற்ற தேர்வுகளுக்கும், போட்டித் தேர்வுகளுக்கும் கண்டிப்பா பயன்படும். ஸோ நீங்க வந்து தொடர்ந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப 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 ஒரு பிக் சல்யூட். இதே போல வீடியோக்கள் உங்களுடைய நண்பர்கள், அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் வரணும், அவங்களும் கேட்கறது மூலமாவே ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கப்பா அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம மட்டும் கத்துக்கிட்டா பத்தாது, 4 பேருக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா தான் நம்மளுடைய அறிவுங்கிறது வளரும். நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நானும் எங்கேயோ இருக்கேங்க. நம்ம வந்து இன்டர்நெட்ல தான், த்ரூ இன்டர்நெட் வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு இடத்துல இருந்து சொல்றேன், நீங்க இன்னொரு இடத்துல இருந்து கேட்டு உங்களுக்கானதை வந்து நீங்க பெற்றிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களும், உங்களுடைய உறவினர்களும், உங்களுடைய மற்ற சுற்றுப்புறத்துல இருக்கவங்களும் எல்லாருக்குமே வந்து இதை கொண்டு போய் சேர்ப்போம். கல்விங்கிறது வந்து ஒரு சிறந்த ஆயுதம். கல்வி கற்றவங்க வந்து கண்டிப்பா வந்து வீணா போனதா அர்த்தமே எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க முடியாது. ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுனாலும் சரி, அதை வந்து கமெண்ட் பகுதியில சொல்லுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்புறம் உங்களுடைய முக்கியமான வேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். நான் டெய்லியும் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுட்டே இருக்கேன். ஸோ உங்களுடைய முயற்சிங்கிறது வந்து படிக்கக்கூடியது. அதை வந்து எப்படி எளிமையா கொண்டுட்டு வந்து சேர்க்கறதுங்க தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ஸோ இன்னொரு வீடியோல ஒரு புத்தம் புதிய தலைப்போட உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். உங்ககிட்ட இருந்து அதுக்கு முன்னாடி பாய் பாய் டாட்டா சொல்லி விடைபெறேன். நீங்க வந்து கண்டிப்பா வந்து நல்லா படிங்க. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேலை தாங்க, அதை மட்டும் நினைச்சு படிங்க. ஒரு வேலை ஓஹோன்னு வாழ்க்கை, இதுதான் உங்களோட டேக் லைனா, ஒரு மோட்டோவா நீங்க எடுத்துக்கிட்டு பண்ண வேண்டியது. ஸோ அதை மறந்துடாதீங்க. நீங்க படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு தேவையானது எதுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற வீடியோக்களை மேக் பண்ணி உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கேன். நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து அந்த ஷேர் கொடுத்து மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்லயும் உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப வரவேற்கக்கூடியது. நாளை சந்திப்போம். ஓகேவா? பாய்.